மனிதர்கள் தெரியாம போய் சொன்னா புழுகுறாண்டா புழுகாண்டி உருட்டுறாம்பா அப்படின்ட்டு கொச்சை வார்த்தைகளை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ற இந்த உலகம் இதை ஏஐ வந்து போய் சொல்லிட்டா அதுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஏஐ ஹலுசினேஷன் அப்படின்னு டீசெண்டா சொல்லி முடிச்சிடறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ChatGPT கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறீங்க, ChatGPTயும் உங்கள்கிட்ட கான்ஃபிடண்டா இருங்க இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது ரெஸ்பான்ஸா. ஸோ அந்த ரெஸ்பான்ஸோட சேர்த்து ஒரு லிங்கோ இல்ல ஆர்டிகலோட லிங்கோ கொடுக்குது. நீங்க அந்த ஆர்டிகல் லிங்கை கிளிக் பண்றீங்க, ஓபன் பண்ணி பார்த்தா வெட்ட வெளியா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஆர்டிகல் லிங்க் வந்து ஒரு ஃபேக் லிங்க் ஆர் இன்வாலிட் லிங்க். இது ஒருவேளை உண்மையாவும் இருக்கலாம், ஒருவேளை பொய்யாவும் இருக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க, ChatGPT வந்து எப்படி ஃபேக்கா அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஏஐ ஹலுசினேஷன். ஒரு சில டைம் ChatGPT நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டோட பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணுறதுல மிஸ்மேட்ச் ஆகி அதுவாக ஒரு லிங்கையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸையோ இன்வென்ட் பண்ணி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிடண்ட்டாக கொடுக்கும். இதை வச்சு நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு லாயர் தன்னோட கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஜட்ஜஸ்ட்டை சப்மிட் பண்ணுறப்போ ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து புடனையோட சேர்த்து ஒன்று வச்சு $2500 ஃபைன் போட்டு வெளியே போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி துரத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து வேலிடா எந்த ரிப்போர்ட்ஸுமே இல்ல, எல்லாமே இன்வாலிடா இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஏஐ ஹலுசினேஷன் தான். ஏஐ வந்து தப்பான ரிப்போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்காதுவா, ஸோ இதெல்லாம் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபிக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒவ்வொரு ப்ராம்ப்டையுமே வந்து நம்ம போடுறப்போ அதுக்கு வர ரெஸ்பான்ஸை ஒவ்வொரு தடவை நம்ம மேனுவலா வந்து செக் பண்றது பெட்டர். அப்படியே வாங்கி அப்படியே Ctrl+C Ctrl+V பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சில டைம் நடந்திருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம மிஸ்டர் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.